ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. முப்போகமும் விளையும் ஊத்துமலை கிராமத்தில் புத்தி சிகாமணி மிகப்பெரிய விவசாயி. மனைவி மதிவதனி, மகன்கள் குமார், சேகர் ஆகிய 4வரோடு அமைந்த எளிமையான குடும்பம். மூத்தவன் குமார் 10ஆம் வகுப்பும் இளையவன் சேகர் 8ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். குமார் விவசாயத்தை வெறுப்பவன், சேகரோ விவசாயத்தை மிகவும் நேசிப்பவன். ஒரு முறை ஊரில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. 20 ஏக்கர்ல பயிரிடும் புத்தி சிகாமணி 2 ஏக்கர்ல மட்டுமே பயிர் செய்திருந்தார். கிணற்றில் போதிய தண்ணீர் இல்லாததே இதற்கு காரணம். கம்பு, சோளம், கேழ்வரகு, சிறிதளவில் காய்கறிகளை பயிரிட்டிருந்தார். பயிர்களின் கதிர் முற்றிய பருவத்தில் பறவைகள் கூட்டமாக புத்தி சிகாமணியின் தோட்டத்துக்கு படையெடுக்க ஆரம்பித்தன. மாலை நேரத்தில் மகன்களோடு தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த புத்தி சிகாமணி பறவைகளின் கூட்டத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். நாம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்த தானியங்களை எல்லாம் பறவைகளே கொத்தி கொண்டு போய்விடுமோ என யோசித்தான் குமார். தனது அப்பாவிடம் பறவைகளை விரட்ட காவல் போடும்படி கூறினான். உடன் வந்திருந்த சேகரோ காவல் வேண்டாம் என்று மறுத்தான். சேகரை உற்று நோக்கிய புத்தி சிகாமணி, ஏண்டா அப்படி சொல்றே என்று கேட்டார். ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்கிறது. நிறைய விவசாயிகள் விவசாயமே செய்யவில்லை. நம்மை போன்ற ஒரு சிலரே செய்திருக்கும். விவசாய நிலங்களை நோக்கி உணவுக்காக பறவைகள் பயணப்படுகின்றன. நாமே அவற்றை விரட்டிவிட்டால் உணவுக்காக அவை எங்கே போகும்? அவை சாப்பிட்ட மிச்சமே நமக்கு போதும். குமாரும் புத்தி சிகாமணியும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். 2 வருடங்களுக்கு நாம் உணவு உண்ண வீட்டில் தானியங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் ஏன் இந்த கொடிய பஞ்ச காலத்தில் விளைந்திருக்கும் குறைந்த தானியங்களுக்கு ஆசைப்பட வேண்டும்? இவ்வருடம் நாம் விவசாயமே செய்யவில்லை என நினைத்து கொள்வோமே என்ற சேகர் ஆவலாக அப்பாவின் முகத்தை பார்த்தான். குமார் எரிச்சல் அடைந்தான். ஆனாலும் அப்பா என்ன சொல்ல போகிறார் என்ற ஆவலில் காத்திருந்தான். ஆனால் அவர் ஒன்றும் பேசவில்லை. மீண்டும் சேகரே பேசத் தொடங்கினான். அடுத்த பருவத்தில் மழை நன்றாக பெய்யலாம். இந்த கொடிய நிலைமை மாறும். பஞ்சம் விலகும். எங்கும் பசுமை விரியும் அப்படின்னும், இறைக்காக நம் தோட்டத்திற்கு வந்த பறவைகள் போட்ட எச்சம் நாம் பயிர் செய்த நிலம் மட்டும் அல்லாது பயிர் செய்யாத நமது பக்கத்து விளை நிலத்திலும் விழுந்திருக்கும். சேகரின் தோலை தொட்டு பாராட்டிய புத்தி சிகாமணி, உன் விருப்பம் என் விருப்பம் என கூறியவாறு 2 மகன்களின் தோள்களிலும் கை போட்டுக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்தார். பறவைகளின் கீச் கீச் ஒலிகள் எல்லா பக்கத்திலுமே வந்து பயணிக்க தொடங்கின.